இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். எந்த விதமான ஆபத்துகள், சிக்கல்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் அல்லது வறுமைகள் அல்லது பல்வேறு பிரச்சனைகள், என்ன கொள்ளை நோயோ ஆபத்துகளோ நம்மை சூழ்ந்திருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை அடைவதற்காய் 4 அற்புதமான வழிமுறைகளை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு அற்புதமான காரியம். வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த அற்புதமான காரியம் பாருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை விடுவிக்கும். எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா விதமான ஆபத்துகள், எல்லா விதமான உபத்திரவங்கள், ஒருவேளை வறுமைகள், கடன்கள், கஷ்டங்கள், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவ பிள்ளைகள் விடுதலை அடைவதற்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வழிமுறையை, என்றென்றும் மாறாத ஒரு அற்புதமான வழிமுறையை தேவன் உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதம் முழுவதும் பார்த்தீர்களே ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் வழிமாறி போனார்களோ, பின்மாறி போனார்களோ அல்லது வழி விலகி போனார்களோ, அப்பொழுதெல்லாம் பல்வேறு ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு உபத்திரவங்களிலே, சிறையிருப்புகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ, நல்லா கவனிங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அல்லது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் பாருங்க, ஆபத்தில் அவரே நம்மோடு இருந்து ஹல்லேலூயா, உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புதமான ஆண்டவர் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. என்ன ஆபத்தாய் இருந்தாலும் சரி, எத்தனை கடன்கள், கஷ்டங்கள், என்ன உபத்திரவங்கள், எத்தனை கொடிதான வறுமைகள், எத்தனை போராட்டங்கள், ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் அதை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து, அவர் பாருங்க, ஆபத்தில் அவரே நம்மோடு இருந்து, பெரிய பாக்கியம் ஐயா. இது தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆபத்தில் கர்த்தரே நம்மோடு இருந்து ஐயா நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு அற்புதமான காரியம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். ஐயா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். அதே சமயத்திலே அவரை நோக்கி பார்த்த எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வந்தது என்பதுதான் வேத சரித்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆஹா, அற்புதமான ஒரு தேவ மனிதனாகிய சாலமோன் இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அவர் அந்த நல்ல ஒரு தேவாலயத்தை கட்டி முடித்ததும், அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜ்யம் அவர் கையிலே திடப்பட்டது. ஜனங்கள் எல்லோரும் அமெரிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான தேவாலயத்தை கட்டி முடித்ததோடு, உலக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான தேவாலயத்தை அந்த தேவ மனிதன் கட்டி முடித்த பிறகு நடந்தது என்ன? அவருக்கு ஒரு அரண்மனையும் கட்டி முடிக்கப்பட்டது. ஐயா, சிங்காரமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு அற்புதமான விண்ணப்பம் செய்கிறார். அன்பான ஒரு நல்ல தகப்பனை போல், நல்ல கவனிங்க, ஒரு தகப்பனை போல, ஒரு பொறுப்புள்ள ராஜாவாய், ஒரு நல்ல ராஜரீகம் பெற்ற தேவ மனிதனாய் நின்று தேவ சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். என் தெய்வமே, ஐயா, இந்த ஆலயத்திலே என் ஜனங்கள் என்ன தவறுகளை செய்து அல்லது என்ன விதமான முரட்டாட்டங்களையும் அல்லது பின்மாறி பாவம் செய்து உமக்கு விரோதமாகவே ஒருவேளை அவர்கள் தவறாக நடந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சமூகத்திலே என் ஜனங்கள் வந்தால், எத்தனை சிறைப்பட்டு போனாலும் சரி, எத்தனை ஆபத்துகளிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டாலும் சரி,
என்ன சூழ்நிலையிலும் அவர்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, என் தெய்வமே, நீர் நிச்சயமாய் அவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு நிச்சயமாய் நீர் ஆறுதலாய், அடைக்கலமாய், அனுகிரகமாய் இருக்க வேண்டும். நீர் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஏன்னா பின்னாளில் நடக்க போகிறவைகள் நிச்சயமாய் எல்லா குடும்பங்களிலும், எல்லா நபர்களிலும், நாம் சுற்றியுள்ள இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். அநேகர் தவறி போகிறதை, கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதில் இருந்து தவறி போகிறதை, கர்த்தர் நடக்க சொன்ன வழிகளிலே நடக்காமல், ஒருவேளை யோனா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொன்னது போல செய்யாமல், ஐயா நினிவேக்கு போய் என்று சொல்லும் பொழுது அவன் தர்சீசுக்கு போனானே, அது போன்ற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அநேகமாய் நாம் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். அநேகமாய் சிக்கலிலும், சிரமங்களிலும், ஆபத்துகளிலும், போராட்டங்களிலும், சிறையிருப்புகளிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அது போன்ற சூழ்நிலைகளில் தான் இந்த ஜனங்கள் தேவ சமூகத்திலே வரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தயவாய் அதை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை, அவர்களுக்கு செழிப்பை, சமாதானத்தை, விடுதலையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, வேதம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு காரியம், தாறுமாறாய் போன ராஜாக்கள் இருக்கிறார்கள், தவறாய் போன தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், வழிமாறி போன தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுல வழிமாறியே அழிவிலே போய் திருந்தாதவர்களாய் அல்லது கேட்டுக்கு இனமாய் தொடர்ந்து நிர்விசாரமாய், முரட்டாட்டமாய் கடைசி வரைக்கும் போனவர்கள் அழிந்து போனது உண்மையிலும் உண்மை. ஆனால் யார் யாரெல்லாம் அவர்கள் செய்த தவறுகளுக்கு மனம் திரும்பி இந்த பரலோக தேவனை, நம்முடைய அற்புதங்களின் ஆண்டவனை நோக்கி பார்த்தார்களோ, எல்லோரும் விடுதலையை, சேமத்தை, வெற்றியை, சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இது அற்புதமான காரியத்தை நாம் இன்று கவனிக்கிற, தியானிக்கிற காரியம். உங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, ஆரோக்கியத்தை, செழிப்பை, ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல ஐஸ்வரியத்தையும் கொடுக்கிறதாய் இருக்கும். அதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இது பாருங்க, அந்த சாலமோனின் அற்புதமான ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார்? 2 நாளாகமம் 7:13-14 நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே சொல்லுகிறாரு, ஐயா, இந்த ஜனத்தின் மேல் நான் கோபம் கொண்டு தவறாய் சென்று கொண்டிருக்கிற என் ஜனங்கள் மீது நானே ஆத்திரம் உண்டு, எரிச்சல் அடைந்து, கோபம் கொண்டு என்ன செய்வாரா? நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அவர்களுக்கு விரோதமாய் அடைத்து, அல்லது அவர்களை, அவர்கள் தேசங்களை, அவர்களுக்கு வேண்டிய விரும்பின எல்லாவற்றையும் அழிக்கும்படியாய் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள்ளே, நல்லா கவனிங்க, என் ஜனத்திற்குள்ளே நான் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, ஐயா, இந்த நோய் எப்படி வந்தது? ஐயா, இந்த அழிவுகளும் ஆபத்துகளும் எப்படி வந்தது? வெட்டுக்கிளிகள் போன்று என் செல்வத்தை பட்சிக்கிறார்கள், என் பிள்ளைகளை பட்சிக்கிறார்கள், எனக்குள்ள எல்லாவற்றையும் வெட்டி கிளிகளை போன்ற ஏதோ பேலியாளின் மக்கள் அல்லது யார் யாரோ வந்து எல்லோரும் பட்சிக்கிறார்கள், அழித்து போடுகிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படி இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லை. எங்கள் வானம் மழையை பொழியாதிருக்கிறது. ஏற்ற காலத்திலே எங்களுக்கு மழை இல்லை, செழிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஐயா, எங்கள் வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஏதோ ஒரு நொடியில் அப்படி நடந்துவிடும், ஒரு நொடியில் இப்படி நடந்துவிடும், அல்லது இப்படி இதை செய்தால் போதும், அது நடந்துவிடும், இதை செய்தால் மாத்திரம் போதும், எல்லாம் நடந்துவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வகையிலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். கர்த்தரோ உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிற எவனும் வாழ்வடைய மாட்டான்.
அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏன் இவைகள் வந்தது, எப்படி இவைகள் வந்தது, நன்றாய் கவனியுங்கள். ஒரு தகப்பனை போல, நல்ல ஒரு ஆசாரியனை போல, நல்ல ஒரு ராஜாவாய், தேவ மனிதனாய் நின்று அந்த சாலமோன் பாருங்க, தேவ சமூகத்திலே மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். எப்படி எல்லாம் நடக்கும் பொழுது என் ஜனங்க என்ன செய்யணும்? நீதிமொழிகள், தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒரு நாளும் எவனும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், 300க்கும் மேற்பட்ட அற்புதமான திறந்த வெளி மைதானங்களிலே, விளையாட்டு மைதானங்களிலே நாம் குருசேடுகளை, சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் நடத்தி இருக்கிறோம். ஐயா, எல்லா இடங்களிலும் நிச்சயமாகவே உங்களில் அநேகர் அதை லைவ்ல பார்த்திருப்பீங்க. ஐயா, நேரடியாய் லைவ்ல அந்த 3 நாட்களிலும் கர்த்தர் 200, 300 பேருக்கு சுகம் கொடுத்ததை, அவர்கள் மைக்கை பிடித்துக் கொண்டு சாட்சிகளை சொன்னதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அது கர்த்தருடைய இரக்கம். என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பெரிய குணாதிசயம் இருக்கிறது. அவருக்கென்று ஒரு திருச்சட்டம், ஐயா, ஒரு ஆவிக்குரிய வழிமுறை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. மறந்து விடாதிருங்கள், தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். க்ளோரி. சும்மா உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார். நீங்க எப்படி இருந்தா போதும், அப்படி இருந்தா போதும், ஒரு நொடியில, ஒரு நிமிஷத்துல அப்படி ஆயிரும். உங்க கண்ணீரை துடைப்பார். 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள். உங்களை தலையாக்குவார், மேலாக்குவார். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுது செய்வார், எப்படி நடந்து கொண்டால் செய்வார், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஐயா, ஒருவேளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். ரைட்டு தான், உண்மைதான். ஆனால் கர்த்தரோ என்ன சொல்லுகிறார் வழி? ஐயா, நான் கொள்ளை நோயை என் ஜனங்களுக்குள்ளே அனுப்பும் பொழுது, மழை இல்லாதபடி அவர்கள் வானத்தை அடைக்கும் பொழுது, அவர்கள் தேசத்தை, குடும்பத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடும் பொழுது, என் ஜனங்கள் என்ன செய்யணுமா? இதுதான் 4 வழிமுறைகளை அற்புதமாய் சொல்லுகிறார். இது என்றென்றுமாய் மாறாத பிரமாணம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது என்றென்றுமாய் மாறாத பிரமாணம். அவர்கள் என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் அற்புதமாய் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இந்த வழிமுறையை பின்பற்றிதான் ஆக வேண்டும். சும்மாவே வருவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். சும்மா வருகிறதில்லை. என்னையா செய்யணும்? கர்த்தாவே, நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆமென். நம்பர் 1, தங்களை அவர்கள் தாழ்த்த வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ க்ளோரி, தங்களை அவர்கள் தாழ்த்தி. ஓ நம்பர் 2, ஜெபம் பண்ண வேண்டும். தங்களை தாழ்த்தி தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தை ஏதோ சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தாவே நீர் நல்லவர், நன்றி 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 ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, 3ஆவதாக என் முகத்தை தேடி. அது ஒரு மேலாட்டமான ஜெபம் அல்ல. ஐயா, தங்களை தாழ்த்தி, தரை மட்டம் தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி. ஓ க்ளோரி. சிலர் பாருங்க, அவர் கேட்டா என்ன, கேட்காட்டே எங்க இருக்கிறார், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு, எப்ப கேட்பாரு, எப்ப கேட்க மாட்டாரு, என்ன செய்தா கேட்பாரு, என்ன செய்தா கேட்க மாட்டாரு, எப்ப செவி கொடுப்பார், எப்ப செவி கொடுக்க மாட்டார். ஓ, அவர் கண்ணடையத்தக்க சமயமா இல்லையா, அல்லது ஏது கவலையே இல்லை, நான் சொல்றதை நான் சொல்லிட்டு போயிடுவேன், என்ன மாதிரி ஜெபிக்கிற எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் பல நேரங்களிலே அப்படியாய் ஜெபித்திருப்போம். எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே, ஐயா, இந்த கொள்ளை நோயும் வெட்டுக்கிளிகளும்
புயலும் மழை இல்லாதபடி அடைக்கப்பட்ட வானத்தினால் வந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன்கள், அவஸ்தைகள், எல்லா இழப்புகளுக்கும் மத்தியிலே இருக்கிற பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்முடைய தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிய மாட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தேவனே ஐயா, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். க்ளோரி. எத்தனை அற்புதமான காரியம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஐயா கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டிய விதமாய் அவருடைய முகத்தை தேட கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய முகத்தை தேட வேண்டிய விதமாய் தேட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய முகத்தை தேட வேண்டிய விதமாய் தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை நீங்கள் தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். நல்ல கவனிங்க, இந்த 4வது பாயிண்ட் மிகவும் அற்புதமானது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணினா மட்டும் போதாது, தங்களை தாழ்த்தினால் மட்டும் போதாது, கர்த்தருடைய முகத்தை தேடினால் மட்டும் போதாது. மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். சில சொல்லுவாங்க, நானும் ஊழியம் தான் பண்ணேன், நானும் சர்ச்சுக்கு தான் போனேன், நானும் ஆண்டவருடைய பிள்ளைதான், நானும் கர்த்தருடைய பிள்ளைதான், எனக்கும் பைபிள் தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும், நல்லா தான் இருந்தேன், நான் ஒழுங்கா தான் இருந்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதையோ நிச்சயமாய் என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியாய் நம்மை தடுத்தது, கெடுத்தது என்பதை நன்றாய் நம்மை நாமே சிந்தித்து ஆராய்ந்து அறிந்தோமே ஆனால் நிச்சயமாய் தண்டனை வராதபடி தப்பித்துக் கொள்ளுவோம். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஹல்லேலூயா. அவருடைய தம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்ன செய்வாராம்? பரலோகத்தில் இருக்கிற, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு, குடும்பத்திற்கு, அவர்களுக்கு சேமத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உங்கள் குடும்பத்திலே உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் செழிப்பிற்காய், சந்தோஷத்திற்காய் நிச்சயமாய் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். கர்த்தர் சொன்ன மகிமையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடுகளிலே வந்து தங்கும். எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய போதனைகளை கர்த்தர் கொடுக்கிற போதனைகள். ஐயா, இவைகள் நம்முடைய வார்த்தைகள் அல்ல, இது கர்த்தரே பேசுகிற வார்த்தைகள். இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். உங்களுடைய குடும்பத்துல என்ன இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. மழை இல்லாதபடி வானம் அடைபட்டது போல பிரச்சனைகள். ஐயா, கஷ்டம், தொழில்கள் ஓடவில்லை, வேலை இழந்து விட்டேன், வேலை கிடைக்கவில்லை, அல்லது ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, வாங்குகிற சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியவில்லை, என் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது, நஷ்டங்களும் தோல்விகளும் எங்களை நெருக்குகிறது. ஒருவேளை வெட்டுக்கிளிகளை போன்றவர்களும் வெட்டி கிளிகளை போன்ற பிரச்சனைகளும் நம்மை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வருமானத்தை, செல்வத்தை பறித்தும் அழித்தும் நாசமாக்கியும் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவ ஜனமாய் இருக்கிற நம்மையே கொள்ளை நோய்கள் பிடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் பிள்ளைகள் என்ன செய்யணும், என் பிள்ளைகள் இந்த சமூகத்தில் எப்படி வரணும், எப்படி தேடணும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறபடியே நாம் நடக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அழிவில், ஆபத்துகளிலே, உபத்திரவங்களிலே இருந்தாலும் இவைகள் நம்மை பாதுகாக்கும் அற்புதமான தேவ ரகசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இதை கடைபிடிக்கும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முறையை கடைபிடிக்கும்
கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மாப்பிரசு விசைகிற தொட்டியும் உங்கள் எண்ணெய் சட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஆமென். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்கள் தேசத்திலே உங்கள் குடும்பத்திலே உங்களுக்காய் மழையை பெய்ய பண்ணுவார். ஓ க்ளோரி. அப்பொழுது சின்னவனாய் இருக்கிறவர்களும் சிறியவனாய் இருக்கிறவர்களும் உயர்த்தப்பட்டு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரும்படியாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் நம்முடைய குடும்பங்களுக்காய் நல்ல ஒரு தேவ மனிதனாய் இருந்த சாலமோன் செபித்தது போலவே நாம் செபிப்போம். ஆமென். கர்த்தர் கொடுத்த உத்தரவின்படியே, கர்த்தரே கற்றுக் கொடுத்த நல்ல அந்த அணுகுமுறையின்படியே, திருமறை சட்டத்தின்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் இருந்து இன்று நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இதுதான் தாரக மந்திரம். ஆமென். இதுதான் திருமறை சட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, வெற்றி திருப்பு முனையின் ரகசியம் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருக்கமாய் இந்த காரியங்களை பின்பற்றுங்கள், இந்த நடைமுறைகளை பின்பற்றுங்கள். நிச்சயமாய் ஒரு மகா பெரிய விடுதலையை, வெற்றியை, மாற்றத்தை, ஒரு வெற்றி திருப்பு முனையை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே, என் ராஜாவே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரையும் நீர் புறக்கணியீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் நீ சொன்னீங்களப்பா. உம்முடைய வசனத்திற்கு நடுங்கிய பிள்ளைகள். ஆமென் ஆண்டவரே. இந்த உலகத்தின் எந்த ஜம்பன வித்தனைகளுக்கும் இவர்கள் செவி கொடாமல், ஆமென், எந்த குறுக்கு வழியையும் இவர்கள் நோக்காமல், உம்முடைய பலிபீடத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்று கர்த்தர் நிலைத்தருளும்படியாய் இன்று தெய்வீக அனுக்கிரகம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்கி வரும்படியாய், குடும்பத்திலே, சூழ்நிலைகளிலே, வியாபாரத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே செய்கிற கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்கே எங்கே ஆபத்துகளும் இடைஞ்சல்களும், எங்கே எங்கே உபத்திரவங்களும் போராட்டங்களும் இருக்கிறதோ, க்ளோரி, என் தெய்வமே, பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்பேன் நீ சொன்னீங்களே. என் தெய்வமே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் இதை கேட்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். உம்மையே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரியின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களையே நோக்கி பார்க்கும் போது, எஜமானின் கரங்களையே, முகத்தையே நோக்கி பார்ப்பது போல என் தெய்வமே, நாங்களும் எங்கள் அன்பு சகோதரிகளுமாய் என் தெய்வமே உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே தேடுகிறோம் சுவாமி. எங்கள் பொல்லாத வழிகளை நினைக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணமும் கொடுமையும் ஆபத்தும் அழிவும். பாவம் செய்கிறவர்களே சாபத்திலே விழுவார்கள். சாபம் தங்கள் வாசற்படியிலே வந்து படுத்துக் கொள்ளும். ஆமென் ஆண்டவரே. பாவம் செய்கிறவர்கள் நிச்சயமாய் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் பொல்லாத வழிகள், ஆமென், அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்துவிட்ட எல்லா பொல்லாத கிரியைகளையும் என் தெய்வமே இன்று மன்னிக்கும்படியாய் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என் தெய்வமே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் சின்னதும் பெரியதுமாய் ஒருவேளை இவைகளை நாங்கள் பாவம் என்று அறியாதபடியே ஒருவேளை செய்த காரியங்கள் எல்லா
எல்லாவற்றிலும் இன்று ஒரு மன்னிப்பு உண்டாகும்படியாய் உம்முடைய பரலோகத்தின் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, சிலுவையே, உம்முடைய சிலுவை தியாகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. இன்னும் ஒரு முறை என் தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இப்படியாய் எங்களை தாழ்த்தி ஐயா ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடி ஐயா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின ஒருவருக்காகவும் பரலோகத்தில் இருக்கிற என் தெய்வமே, நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்திற்கு, குடும்பத்திற்கு, ஆமென், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா, இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் சேமத்தை கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. என் தெய்வமே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே ஐயா. நீர் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. நீர் கொடுக்கிற பரிபூரண சமாதானத்திற்காய் நன்றி. இன்று அற்புதம் நடக்கிறதற்காய், எந்த ஆபத்து அழிவிலே இருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இவர்கள் ஜீவிதங்களிலே என்ன கொடுமைகள், கஷ்டங்கள், வேதனைகளிலே, எந்த அழிவிலே, ஆபத்துகளிலே இருக்கிறார்களோ அங்கே இருந்து என் தெய்வமே இவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வரப்பண்ணி இவர்களை நீர் குணமாக்குகிற உம்முடைய பரிபூரண கிருபைக்காய் ஐயா, நீர் கொடுக்கிற பரிபூரண சமாதானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே, கர்த்தரை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீர் இவர்களை பாதுகாக்கிறதற்காய், குடும்பங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் ஆமென். இங்கே யார் தேவைகளோட வந்திருக்கிறார்களோ கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா ஸ்தோத்திரம், அநேக ஜெப குறிப்புகளை எழுதிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, மகளுடைய வாழ்க்கைக்காக, ஐயா அவருடைய விடுதலைக்காக, நல்ல எக்ஸாம்களை எழுதுவதற்கும், வேலைகளிலே சேருவதற்கும், ஆமென், வெளிநாட்டு பிரயாணங்களுக்கும், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆமென் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷமும் சௌக்கியமும் சமாதானமும் உண்டாகும்படியாய், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே இவர்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஐயா எங்கள் தேசத்திற்கும் சேமத்தை கட்டளையிடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற ஐயா, கர்த்தரை தேடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்குமோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த சூழ்நிலையிலும் குறைவுபடாது. எந்த அழிவிலும் ஆபத்திலும் சிக்கலிலும், எந்த தோல்வியிலும் அவமானத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கர்த்தாவே நீர் சேமத்தை கொடுக்கிறீர். உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் வாழ வைக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். நீர் அப்படியாய் இன்றே தொடங்குகிற நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல 4 வழிமுறைகள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மகத்துவமும் மகிமையுமான காரியங்களை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் எந்த சூழ்நிலையில எங்கே ஆகப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்கள்
ஜெபத்தை கேட்பதற்கான இந்த 4 அற்புதமான வழிமுறைகள் இன்றும் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள். அவைகள் உங்க வாழ்க்கையில மகா பெரிய ஆச்சரியமான சேமத்தை, மகிமையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.